அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் ஜுமாவுடைய தினத்தில் அவனால் விதியாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் பள்ளியிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அன்பு தோழர்களான சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் நிலவட்டுமாக என்று சொல்லி எனது ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அடுத்து வருகிற ரமலானுடைய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடையவிருக்கிறோம். அந்த மாதத்தை அடையக்கூடிய நாம் அதில் உள்ள சிறப்புகளை, மாண்புகளை தெரிந்து கொண்டு அந்த மாதத்தை முழுமையாக கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் நாம் நமது செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நடப்பு மாதமான ஷாபான் மாதத்தில் வருகிற 15ஆம் தேதி 15 ஷபே பராத் என்று சொல்லி ஒரு நாளை முஸ்லிம்களிலே பெரும்பாலானவர்கள் கொண்டாடுகிற அந்த கொண்டாட்டத்தை பற்றியும் இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் இந்த 2 மாதங்களில் உள்ள சிறப்புகளும் பித்அத்துகளையும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்கிற வகையில் அருள்மிகு ரமலானுடைய மாதத்தின் சிறப்பும் ஷாபான், அதற்கு முந்தைய மாதம் ஷாபான் மாதம் என்ற அந்த தலைப்பிலே உங்களுக்கு சுருக்கமான முறையில் சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிற போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், ரமலான் மாதத்தில்தான் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த வேதமானது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் உண்மைகளையும் பொய்களையும் பிரித்தறியக்கூடிய வகையில் தெளிவாக வழிகூறக்கூடிய வகையில் அந்த மாதத்தில் திருமறை குர்ஆன் அல்லாஹ் இறக்கி அருளியிருக்கிறான். யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்று ரமலானுடைய சிறப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். யாரெல்லாம் அந்த மாதத்தை அடைகிறார்களோ நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை அந்த வசனத்தில் இருக்கிறது. எதற்காக நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களை செம்மைப்படுத்துவதற்காக. அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி கொடுத்தானே, அது இந்த திருமறை குர்ஆன் வழியிலாக கொடுத்தானே, அதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக, இஸ்லாமிய சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் பயிற்சி எடுத்துக்கொள்வதற்காக, அல்லாஹுவால் தடை செய்யப்பட்டிருக்கிற அனைத்து விதமான விஷயங்களிலிருந்து விலகி முழு அளவிலே அல்லாஹுடைய கட்டளை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக, இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக, நல்ல மக்களாக வாழ்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை இறக்கி அருளி தந்தானே, அது ரமலானுடைய மாதத்தில் இறக்கி அருளி இருக்கிறான். யாரெல்லாம் அந்த ரமலான் மாதத்தை அடைகிறீர்களோ அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அந்த மாதத்தினுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நமக்காக இறக்கி அருளப்பட்டிருக்கிற அந்த வேதத்தில் மனிதனுக்கு பற்பல நன்மைகளை சொல்லித் தந்திருக்கிற அந்த வேதத்தில் ஏராளமான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த வேதத்திலிருந்து நாம் நன்மைகளை அடைய இருக்கிறோம்.
அப்படிப்பட்ட இறைவேதத்தை உங்களுக்கு தந்திருப்பதற்காக ரமலான் மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதற்கடுத்து அதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி சொல்கிற போது, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திபா அலைக்கும் சியாம கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதனால் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதனால் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவராக ஆகலாம் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது அல்லாஹ் நோன்பு கடமையாக்கி இருக்கிறான் என்று திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக நோன்பு நோப்பதை பற்றியும் அந்த ரமலானுடைய சிறப்பை பற்றியும் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இப்போ திருமறை குர்ஆன் என்பது வேறு எந்த ஒரு மாதத்திலும் இறங்கவில்லை, அது ரமலானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்பது இந்த வசனத்தினுடைய கருத்து. இதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கொள்ள முடியாத அளவிற்கு அந்த வசனத்தினுடைய அழுத்தம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி அருளியிருக்கிறான் என்று மிக தெளிவாக தெரிகிறது. அப்போ அந்த மாதத்தை அடைபவர்கள் அதற்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய வகையில் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த தோரணையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்கனவே மக்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல இதை உங்களை சிரமப்படுத்தி நீங்கள் பட்டினி கிடக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஆசை அல்ல. உங்களை பக்குவப்படுத்துவதற்காக, நீங்கள் பண்புள்ள மக்களாக ஆவதற்காக, நன்மைகளை தேடிக்கொள்ளக்கூடிய வகையில் ஏற்கனவே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து போனார்களே அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போலதான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய சிறப்புகளையும் கடமைகளையும் முக்கியத்துவத்தையும் அதன் மாண்புகளையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லித் தருகிறான். அப்ப ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு நோக்க வேண்டும், அதற்கான காரணம் இதுதான் என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 2 வசனங்களிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றியுள்ள சிறப்பை ஏராளமான செய்திகளை சொல்லித் தந்தார்கள். நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும், நோன்பு நோற்பதால் ஏற்படக்கூடிய பல்வேறு நன்மைகள் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது அவர்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசுகிற போது நோன்பை பற்றியுள்ள அனைத்து செய்திகளையும் மக்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அதற்கு மக்களுக்கு ஆர்வமூட்டக்கூடிய வகையில் நோன்பினுடைய சிறப்பை சொல்லித் தருகிற போது மறுமையினுடைய பயனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன மறுமை பயன் என்று சொன்னால், எல்லா விதமான நல்லறங்களுக்கும் சொர்க்கத்தினுடைய வாசல் வழியாக, அதனுடைய பெயர் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வாசல் வழியாக மக்களை அழைக்கப்படுவார்கள். ஒருவர் தொழுகிறார், தொழுகையினுடைய வாசல் வழியாக போவார். ஒருவர் தர்மம் செய்திருக்கிறார், தர்மத்தினுடைய வாசல் வழியாக போவார். இப்படி அவரவர்கள் செய்த நன்மையின் அடிப்படையில் அந்தந்த வாசல் வழியாக செல்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, நோன்பு வைத்தவர்களுக்கு ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல் வழியாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மற்ற அமல்களை விட நோன்பினுடைய சிறப்பை எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அங்கே நோன்பாளிகள் மட்டுமே அழைக்கப்படுவார்களாம். அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே அழைக்கப்பட்டு எல்லா நோன்பாளிகளும் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அந்த வாசல் அடைக்கப்படும். அதற்கு பிறகு வேறு எந்த நல்லறம் செய்தவர்களும் கூட அந்த வாசல் வழியாக நுழைக்கப்பட மாட்டார்கள். நோன்பாளிகளுக்கென்றே பிரத்யோகமாக இருக்கக்கூடிய ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதை எப்படி நம்ம விளங்கிக்கணும்னு சொன்னா, நடைமுறையில் உள்ள விஷயத்தை பாருங்க. நடைமுறையில் உள்ள விஷயம் ஒன்னொன்னா உதாரணங்களை சொல்லி விளக்கும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய சிறப்புகளை புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு ஒரு பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸு அது ஏற்கனவே புக்கிங் பண்ணி போகக்கூடிய பஸ் எல்லாம் இருக்கிறது, சாதாரணமாக போகக்கூடிய பஸ் இருக்கிறது. மிக தொலைவிலே போகக்கூடிய ஒரு வாகனத்தில் நாம் ஏறி செல்வதற்காக வேண்டி உடனே போனால் கூட்டமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஏறி செல்ல முடியாது. அதுக்குன்னு வரிசையில் நிற்கணும், கூட்ட நெரிசலாக இருக்கும்.
அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டு முன்னையே என்ன செய்து விடுகிறோம், புக்கிங் செய்து ரிசர்வேஷன் பண்ணிக்கொள்கிறோம். ஏன்? இலகுவான முறையில் போகணும் என்பதற்காக. அப்படி அந்த டிக்கெட்டை வாங்கி கொண்டு குறித்த நேரத்தில் அந்த வாகனத்தில் ஏறும் பொழுது நமக்கு முன்னால் நூற்றுக்கணக்கானவர்கள் முண்டி எடுத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு. நம்மை மட்டுமே அவர்கள் அழைத்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூழலை, காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? சாதாரண ஒரு வாகனத்தில் முன்பதிவு செய்துவிட்டால் அவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை. மற்றவர்கள்லாம் நிற்பார்கள், நம்ம மட்டும் அழைக்கப்பட்டு நமக்குன்னு சொல்லி அந்த இருக்கையில் அமர வைக்கப்படுவோம். இதெல்லாம் எதனால் என்று சொன்னால், ஏற்கனவே அதற்கான ஒரு நேரத்தை நாம் தேர்ந்தெடுத்து சிரமப்பட்டு அந்த நேரத்தை கவனத்தில் கொண்டு நாம் டிக்கெட் எடுத்துக்கொள்கிறோமே, அதனால் அங்கு சிறப்பாக அழைக்கப்படுவதும் மற்றவர்களெல்லாம் வரிசையில் நின்று நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதே என்று இயங்கக்கூடிய ஒரு நிலை உலகத்தில் நான் பார்க்கிறோம். அதுபோலவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு யாரெல்லாம் அழைக்கப்படுவார்கள்? எல்லோருமே அழைக்கப்படுவதில்லை. குறிப்பிட்டு நோன்பு வைத்திருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமே அழைக்கப்படுகிற போது, மற்றவர்கள் எல்லாம் அழைக்கப்படாமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நோன்பாளிகள் குறிப்பாக அழைக்கப்பட்டு உள்ளே நுழைவிக்கப்படுகிற போது அதனுடைய மகிழ்ச்சி நாம சிந்திச்சு பார்க்க வேண்டும். நோன்பு வைத்ததற்காக வேண்டி இவ்வளவு ஒரு தரஜாவை அல்லாஹ் மறுமையினால் தருகிறானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற போது அது இந்த உலகத்திலேயே ஒரு சேமிப்பாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரையான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தின் வாசல் வழியாக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பை ரசூலுல்லாஹ் சொல்கிற போது, இந்த மாதம் பிறந்து விட்டால், ரமலானுடைய மாதம் வருகிறது, அடுத்து ரமலானுடைய மாதம் பிறந்து விட்டால் ஃபுத்திஹத் அப்வாபு ஸமாஇ, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. வகுல்லகத்தில் அப்வாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது. வ சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. வேற எந்த ஒரு மாதத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக சொல்லித் தரவில்லை. துல்ஹஜ் மாதம் இருக்கிறது, புனிதமிக்க 3 மாதங்களை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அந்த மாதத்திற்காக கூட இந்த சிறப்பை ரசூலுல்லாஹ் சொல்லித் தரல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் என்ன சிறப்பை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றன. அது மட்டுமல்ல, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு சிறப்புக்குரிய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அந்த கருத்தை நாம் விளங்க வேண்டும். சொர்க்கம் மற்ற காலமெல்லாம் சொர்க்கம் பூட்டி இருக்கும், நரகத்தினுடைய வாசல்கள் திறந்திருக்குமா அப்படி கேள்வி வருதா இல்லையா? அதோட இன்னொரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. அப்ப சிலருக்கு கேள்வி எழும். அப்ப ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்று சொன்னால் எல்லாருமே நல்லவர்களா போயிடணுமே. எல்லாரும் அப்படி போறதில்ல. நோன்பு காலத்தில் கூட மது அருந்துகிறார்கள், பீடி சேர்த்து குடிக்கிறார்கள், தெருவில் நின்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள். அப்ப ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்டிருக்கு என்று சொன்னால் அந்த செயல்கள் பந்தாய் போயிருக்கணுமே, ஏன் செயல்படுகிறது என்று சிலருக்கு கேள்வியாக எழுகிறது. அதே போல நரகத்தினுடைய வாசல்கள் போடப்பட்டிருக்கிறது, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்களே என்று சிலருடைய எல்லாரும் கேள்வி வியப்பு தானே. சிந்தித்து பார்க்கிற போது இது எப்படி சாத்தியம் என்கிற மாதிரி சிலருடைய உள்ளத்தில் எழும், பலருக்கும் எழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலக்கியமாக சொல்லி தந்தார்கள். நீங்க ரமலான் மாசத்தை அடைய போறீங்க, மற்ற காலங்களெல்லாம் ஒப்பு நோக்கி பாருங்க. 11 மாதங்கள் பள்ளிவாசல்களுக்கு அழைக்கப்பட்டாலும், அதற்காக கூவி அழைத்தாலும், பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாக பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டாலும் கூட பள்ளிவாசலுக்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? ரமலானுடைய காலத்தில் வருகிற அந்த எண்ணிக்கையை விட மற்ற காலங்களில் வருகிறார்களா? ரமலானில் யாரும் அழைப்பதே இல்லை. நீங்க பள்ளிவாசலுக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி அதற்குன்னு பிரத்யோகமாக அழைப்பதில்லை. ஆனாலும் பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிகின்றன. பெண்களும் வருகிறார்கள், சிறார்களும் வருகிறார்கள். அப்ப என்ன அதனுடைய நோக்கம் என்ன? என்னுடைய சிறப்பு என்ன சிறப்பு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனிப்பெரும் கிருபையாளன். அந்த ரமலானுடைய மாசத்தில் அருள் கூர்ந்த அந்த ரமலானுடைய மாசத்தில் சொர்க்கத்தின் நன்மை செய்யக்கூடிய வாசல்கள் எல்லாம் திறந்து வைத்திருக்கிறான். தீமை செய்யக்கூடிய வாசல்கள் அங்கே மூடப்பட்டிருக்கிறது.
அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்ற அந்த கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு சிறப்பை இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ஷைத்தான்களுக்கு விளங்கப்படுகிறது என்று சொன்னால், பெரும்பாலானவர்கள் பாவம் செய்பவர்கள் கூட கொஞ்சம் சிந்தித்து செய்வார்கள். நாம் நோன்பு காலமா இருக்குது, எங்கேயாவது தெருவில் நின்று பீடி சேர்த்து குடிச்சா நாம் நோம்பாளி இல்லைன்னு நினைச்சிருவாங்களோ என்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அந்த செய்கிற பாவத்தை கூட மறைந்து செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நிலை கூட ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த சிறப்பை சொல்லி தருகிறார்கள். சிலருக்கு கேள்வி எழும், ஷைத்தானுக்கு விலங்கெடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா கையில விலங்கு போடப்பட்டிருக்கிறதா, கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஷைத்தான் எப்படி பாவங்களை தூண்டுகிறான், கேள்வி எழுகிறதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இலக்கியமாக சொன்னார்கள். இலக்கியனா என்ன? இப்போ ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிற போது, ஆட்சியாளர்கள் அதிகாரிகள், ஆட்சியாளர்களால் அதிகாரிகளுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, கையா கட்டப்பட்டிருக்கும். அந்த செயல்களை செய்ய விடாமல் ஆட்சியாளர்களுடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கும். அப்ப அதை செய்ய மாட்டார்கள். நம்ம உலகத்தில் சாதாரண விளங்கிக் கொள்கிறோம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பாவத்தை தூண்டுகிற அந்த செயல்பாடுகள் ஷைத்தான் இருக்கிறது, அது குறைக்கப்படும். இலக்கியமா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார்கள். அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கும் என்ற அந்த கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய சிறப்பை சொல்லி தந்தார்கள். வேற எந்த ஒரு மாதத்தும் கிடையாது. எதுக்காக இப்படி எல்லாம் சிறப்புகளை சொல்லி தருகிறார் என்று சொன்னால், மற்ற காலங்களில் அலட்சியமாக இருக்கிறீர்களே, பாவத்திலே மூழ்கி கிடக்கிறீர்களே, அது மாதிரியான ஒரு மாதத்தை இந்த மாதத்தை நீங்கள் அழைத்துக் கொள்ளாதீர்கள், அது மாதிரி ஒரு அலட்சிய போக்காக இருந்து விடாதீர்கள். இந்த ரமலானுடைய மாதமானது இவ்வளவு சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது என்ற கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அது மட்டுமல்ல, பாவத்திற்கு கேடயமாக எந்த ஒரு பாவத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த பாவத்தை செய்கிறவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு செய்வார்களா? மற்ற காலங்களில் பொய் பேசக்கூடியவர்கள், புறம் பேசுகிறவர்கள், திருடுகிறவர்கள், அடுத்தவர்களை கெடுத்து பேசக்கூடியவர்கள், அடுத்தவனுடைய முதலை அபகரிக்கக்கூடியவர்கள், பொய் பேசி பித்தலாட்டத்தோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இது மாதிரியான பெரும் பாவங்கள், சிறிய பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் ரமலான் அல்லாத காலங்களில் துணிந்து செய்வார்கள். ஆனால் நோன்பு வைத்து விட்டால் அந்த பாவத்தை அப்படி செய்வார்களா? நோன்பு வச்சிருக்கிறேன், பொய் பேசாம கொஞ்சம் பக்குவமா இருந்துக்கணும், நோன்பு வச்சிருக்கிறேன், புறம் பேசாம பார்த்துக்கணும், நம்ம நாவ நோன்பு வச்சிருக்கிறோம், இப்ப போய் அடுத்தவனுக்கு எடுக்க வேண்டாம், நோன்பு வச்சிருக்கிறோம், இந்த சமயத்துல நம்ம பொய் பேசி வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று நினைத்து அந்த நோன்புக்கான அந்த ரமலானுடைய மாதத்திற்கான ஒரு கண்ணியம் இருக்கிறது, அந்த கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படக்கூடிய வகையில் செயல்படக்கூடாது என்று பயந்து நோன்பு வைக்கிறார்களே, அந்த நோன்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், இந்த நோன்பு இருக்கிறதே உங்களுக்கு கேடயம். ஒரு கேடயனா என்ன? போர்க்காலங்களில் கையில ஒரு வாள் இருக்கும், இந்த பக்கம் ஒரு கையில ஒன்று பிடித்திருப்பார்கள், அதான் கேடயம். தாக்க வருகிற போது நாம இதன் மூலமாக தற்காத்துக் கொள்ளலாம். அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லா விதமான பாவங்களிலிருந்து இந்த நோன்பானது உங்களை காக்கின்ற கேடயமாக இருக்கிறது. அதனால் நீங்க எப்படி இருக்கணும் நோன்பு காலத்துல? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா யர்ஃபுது வலா யஜ்ஹல், முட்டாள்தனமாக நடக்காதீர்கள். முட்டாள்தனமாக நடப்பது, கெட்ட பேச்சுக்களை பேசுவது, அறிவுக்கு பொருந்தாத செயல்களை செய்வது, சண்டையிடுவது, இது மாதிரியான செயல்களை செய்யாமல் இந்த நோன்பினுடைய பயனை முழுமையாக அடைகிற வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு இப்படிப்பட்ட சிறப்புக்குரியதாக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி தந்தார்கள். அப்ப மற்ற காலங்களில் ஒரு மனிதன் பண்படுவதற்காக தன்னுடைய செயல்பாடுகளை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிற போது, பாவங்களை செய்யாமல் பழக்கப்படுகிற போது மற்ற காலங்கள் நீங்கள் பண்படுவீர்கள் என்ற அந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தில் இது நமக்கு சொல்லி தந்தார்கள். அதை ஒரு கேடயமாக நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்ற திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானே, ரமலானுடைய மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்ற அந்த வசனத்தை நாம் ஏற்கனவே சொன்னோமே, அது எதனால் அல்லாஹ் சொல்லித் தருகிறான்? நீங்க இந்த ரமலான் மாசத்தை அடைகிறீர்களே, இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு நேர்வழிகாட்டியான திருமறை குர்ஆன் அந்த மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டது, அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு செய்திகளையும் ஒன்னாக மக்களுக்கு விவரிக்கிறார்கள். அவருடைய சிறப்புகளை சொல்லி தந்தார்கள். மேலும் வேற விஷயங்கள், இன்னும் பல விஷயங்களை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நோன்பு வைக்கிற போது வாயில ஒரு வாடை வருதா இல்லையா, அந்த வாடை கூட அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி மணத்தை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்.
நமக்கு நோன்பு வைக்கிற பொழுது அது பல்லு விளக்காதனால வர அந்த வாடை இல்லை, உடல் வயிற்றுக்குள்ள இருந்து குடலில் இருந்து வருகிற அந்த வாடையானது அது நமக்கே சகிக்காது. மற்றவர்கிட்ட பேசும் பொழுது அந்த வாடை அது ஏதோ மூஞ்சி சுளித்துக் கொள்வார்களோ சங்கடப்படுவார்களோ என்று நினைக்கக்கூடிய வகையில் அந்த வாடை வருது. அதை கூட நீங்கள் எப்படி நினைக்க வேண்டுமா, உங்களுக்கு ஆறுதல் தருகிற வகையில் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நாற்றமானது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி மணத்தை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். அதே போல எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டா, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் காலையிலிருந்து உழைக்கிறார், உழைச்சு மாலை நேரத்தில் வியர்வை சிந்தியவராக வீட்டுக்கு வருகிற போது தன் மனைவி கணவன் வரக்கூடிய அந்த வியர்வால் ஏற்படுகிற துர்வாடையை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வாளா? எடுத்துக்கொள்ள மாட்டாள். காலையிலிருந்து கணவன் கடுமையா உழைச்சிட்டு வர்றான், அவனுடைய ஒவ்வொரு வியர்வை துளியிலிருந்து நமக்கு தங்கம் கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும், சோறு கிடைக்கும், பட்டுப்புடவை கிடைக்கும் என்றுதான் ஒரு மனைவி நினைப்பாளே தவிர கணவனுடைய உடலில் இருந்து வரக்கூடிய வியர்வையுடைய நாற்றத்தை பொருட்படுத்த மாட்டாள். அவருடைய அந்த வாடை கூட ஒரு நல்ல மனமாகத்தான் எடுத்துக்கொள்வாளே தவிர அது மாதிரியான ஒரு சில உதாரணங்களை மக்களுக்கு அப்படி சொன்னா தானே புரியும். மக்களுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறீர்கள், அல்லாஹ்வுக்காக உணவுகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள், தாகித்துக் கொள்கிறீர்கள், அதனால் உங்கள் உடலிலிருந்து வரக்கூடிய அந்த வாடையானது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி மணத்தை விட சிறந்தது. அப்ப மனிதன் தன்னை தயார்படுத்திக் கொள்வான், அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு மனமிக்க ஒரு வாசனையா என்பதை தமக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பூரிப்படைந்து சந்தோஷப்பட்டு அவன் நோன்பு வைப்பதிலிருந்து தடம் புரண்டு போய்விடக் கூடாது, நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், இது கூட இந்த சிறப்பு இருக்கு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அடுத்தா பாத்தீங்கன்னா நோன்பாளிகளுடைய விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. உங்களுக்கு ரெண்டு மகிழ்ச்சி இருக்கிறது, ஃபரஹத்தானி யஃப்ரஹுமா, நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள். அது என்ன ரெண்டு மகிழ்ச்சி? ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது அவருக்கு ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சி, இன்னொன்று வைதா லக்கி ரப்பஹு ஃபர்ஹர பிஸௌமிஹி, தன் இறைவனிடத்து நோன்பின் காரணமாக தன் இறைவனை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய இன்னொரு மகிழ்ச்சி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த மகிழ்ச்சியை நோன்பு வைத்தவர்களும் உணர்வார்கள், நோன்பு வைக்காதவர்களும் உணர்வார்கள். நோன்பு சாப்பிடுறதுக்கு ஆரம்பத்தில் சகுருடைய நேரத்தில் சாப்பிடுவோமே, அதை ரசூலுல்லாஹ் சொல்லல. நோன்பு வைத்து காலையிலிருந்து மாலை வரை தாகித்திருந்து எல்லா விதமான உணர்வுகளையும் அடக்கி கொண்டு அந்த மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமிச்ச உடனே நாம அருந்துகிற அந்த உணவாகட்டும் பருகிற பானமாகட்டும் அதை முன்னால் வைத்து பார்க்கிற போது மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. வெளியில வேணா தெரியும், ஏதோ உணவு காசப்படாத ஒரு ஆள் மாதிரி நம்முடைய முகபாவனை வைத்துக் கொள்ளலாம். ஆனா உள்ளம் சொல்லும், எப்ப டைம் ஆகும், இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கிறது என்று உள்ளம் தேடுமே. அதுதான் ஏற்பாடு. உள்ள சாப்பிடுகிற போது அந்த தேடலும், அது சாப்பிட உள்ள இறங்குகும் போது அதில் ஏற்படக்கூடிய குளிர்ச்சியும் அதுல மகிழ்ச்சி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இது நோன்பு வச்சவங்களுக்கு. நோன்பு வைக்காதவங்க கூட உள்ளத்துல ஒரு உறுத்தல் ஏற்படுங்க. காலிசினோ 2-3 நோன்பு வச்சிருப்பாங்க, ஒரு நாளாவது ஒரு நோன்பு வச்சிருக்க மாட்டாரு. எல்லாரும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு திறப்பார்கள். நோன்பு வைக்காத என்ன செய்வாரு? உள்ளத்துல ஒரு உறுத்தல் ஏற்படும், ஆஹா நாமளும் நோன்பு வச்சிருந்தா நோன்பு திறந்திருக்கலாமே என்று அவருக்குள்ள ஒரு உரத்தில் ஏற்படுமே. அந்த மகிழ்ச்சியை அவர் அனுபவித்த காரணத்தினால் தான் உள்ளத்தில் ஒரு உறுத்தல் ஏற்படுகிறது. மற்றவர்கள் எல்லாம் நோன்பு திறக்கிற போது நாம மட்டும் காலையிலிருந்து சாப்பிட்டுட்டோமே, அந்த சந்தோஷத்தை அடைய முடியவில்லையே, இயற்கையா அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் நோன்பு காலத்தில் அடைய போகிறீர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அடுத்தது என்ன? நோன்பின் காரணமாக மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அதுல ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி, வேற எந்த ஒரு மகிழ்ச்சி அது போல இருக்காது. அது யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், நோன்பு வைத்த காரணத்தினால் தன் இறைவனை சந்திக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். இறைவனை பார்க்கின்ற கண்கொண்டு பார்ப்பதற்கான அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் என்ற கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளுக்கு ரெண்டு மகிழ்ச்சி இருக்கின்றன என்று நமக்கு சொல்லி தந்தார்கள். யாரையும் அதை தவற விட்டக்கூடாது. இந்த சமுதாயத்தில் ஈமான் கொண்டவர்கள் இஸ்லாமிய வாழ்வியல் நெறிமுறைகளை தன்னுடைய வாழ்நாளில் செயல்படுத்துவோம் என்று சங்கல்பம் எடுத்தவர்கள் இந்த நோன்புகளை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். இதனுடைய சிறப்பு இவ்வளவு இருக்கிறது என்ற கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி தந்தார்கள்.
அது மட்டுமல்ல, இந்த நோன்புக்கான கூலி எல்லாம் நீங்க கேள்விப்பட்ட விஷயம்தான். நோன்புக்கான கூலியை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிற போது, அமல் இப்னு ஆதம் லஹு, ஆதமுடைய மகன் பிள்ளைகள் இருக்கிற மனிதனுடைய அந்த செயல்கள், நோன்பாகட்டும், அது தொழுகையாகட்டும், ஜக்காத் ஆகட்டும், ஹஜ் ஆகட்டும், இன்னவர எந்த ஒரு நல்லர்களா இருந்தாலும் அது அவனுக்குரியது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மற்ற இந்த நோன்பை தவிர இல்ல சியாம, நோன்பை தவிர என்று சொன்னார்கள். அது என்ன நோன்பை தவிர? மற்ற அமல்கள் எல்லாம் அது அவனுடைய நன்மைக்காக செய்தா இருந்தாலும் கூலி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் வானவர்களை வைத்து எல்லா நல்லவர்களுக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். இல்ல சியாம, நோன்பை தவிர என்று சொல்லிவிட்டு ஃபஇன்னலி வ அனாஜிஸி பிஹி, நானே அதற்கு கூலி கொடுப்பேன் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் பிரத்யோகமாக கூலி? அதற்கு காரணத்தை பாருங்க, சரியான காரணம். மற்ற செயல்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் பார்க்கிற மாதிரி தான் எல்லா அமல்களும் அமைந்திருக்கிறது. நாம தொழுகிறோம், நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரிகிறது, நமக்கும் தெரிகிறது, மக்களுக்கும் தெரிகிறது. அதே போல ஜக்காத்து கொடுக்கிறோம், மறைமுகமா கொடுத்தா கூட நாம யாருக்கு கொடுக்கிறோமோ கொடுக்கப்படுகிறவர் அறிந்து கொள்வார். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டுமல்ல, நாம் யாருக்கு ஒரு ஆளு கொடுத்தா கூட வாங்குறவர் கூட நான் கொடுத்தேன்னு விளங்கிக்குவாங்களா இல்லையா? அந்த மாதிரியான அமல்கள் இந்த நோன்பு. அதே போல ஹஜ் செய்கிறோம், பல லட்சம் மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் ஹஜ் செய்கிறோம். நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய பல அமல்கள் இருக்கிறது. எந்த அமலை எடுத்துக்கொண்டாலும் அது பிறர் பார்க்கக்கூடிய வகையில் செய்யக்கூடிய அமல்களா இருக்கிறது. நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய, அது எந்த விதமான கலப்படம் இல்லாத வகையில் அப்படி ஒரு அமலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால நானே கூலி தருவேன் என்று அல்லாஹ் சொல்லித்தர. நோன்பு வச்சா அப்படி செய்ய முடியுமா? நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நீங்க நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லி வாயால் சொல்லலாமே தவிர நம்பிக்கை கொள்ள முடியாது. ஏன்னு நீங்க சொல்லலாம், உங்கள்கிட்ட நான் நோன்பு வச்சிருன்னு பொய் பேசலாம், மறைமுகமா போய் தண்ணீர் அருந்தலாம், உணவு சாப்பிடலாம், உங்களுக்கு தெரியாது. நான் நோன்பு வைத்திருக்கிறேனா இல்லையா என்பதை நானும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் மட்டுமே அறிய முடியும், வேற யாரும் அறிய முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமலா இருக்கிற காரணத்தினால் அதற்கான கூலி நானே தருவேன். அப்ப மற்ற அமல்களுக்கு அல்லாஹ் தரலையா? கேள்வி வருதா இல்லையா? வேற வேற அமல்களுக்கு அல்லாஹ் தரலையாங்கிற மாதிரியான அடுத்த கேள்வி வருகிறது. அதை எப்படி நம்ம விளங்கிக்கணும்னு கேட்டா, ஒரு பெரிய 2000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அதற்கு சம்பளம் கொடுப்பதற்கு ஒரு கேஷியரை வச்சிருப்பாங்க. அவர் தான் சம்பளம் கொடுப்பாரு. சம்பளம் அவர் கொடுத்தாரா முதலாளி கொடுத்தாரா? முதலாளி தான் கொடுக்கிறாரு. அதை கொடுப்பதற்கு ஒரு வேலைக்காரரை வைத்திருப்பது போல முதலாளியே கொடுத்தா ஒரு 2000 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒருவரை மட்டும் பிரத்யேகமாக தனியாக அழைச்சிட்டு போய் நான் உனக்கு சம்பளம் தர்றேன் அப்படின்னு முதலாளியே தன் கைப்பட சம்பளத்தை கொடுத்தால் சம்பளமும் கொடுப்பாரு, அதற்கு மேல வெகுமதியும் கொடுப்பாரு. ஏன்? அவரை அவர் பொருந்தி கொண்ட காரணத்தினால். இது உலக விஷயத்தை நான் பார்க்கிறோமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த நோன்பு எனக்காக இக்லாஸா வைத்திருக்கிறான், எனக்கு தான் தெரியும் நோன்பு வச்சானா இல்லையா, நானே அவனுக்கு கூலி கொடுப்பேன். வேற ஜிஹாது கூட சொல்லல. அல்லாஹ்வுடைய பாதையில ரத்தம் சிந்தியவர்களுக்கு கூட இந்த நன்மையை சொல்லி தரவில்லை, நான் கூலி தருவேன், நானே பிரத்யேகமா தருவேன் என்று அல்லாஹ் சொல்லி தரவில்லை. நோன்பாளிக்கு அந்த சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி தருகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அந்த ரமலானுடைய சிறப்பை சொல்லி தந்திருக்கிறார்களா இல்லையா, அதை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு செய்திகளையும் சொல்லி தந்தார்கள். அதே போல நோன்பு வைக்காமல் திரிகிறார்களே அவர்களுக்கு எச்சரிக்கையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி எச்சரித்தாங்கன்னு சொன்னா, ஒரு முறை ஜுமாவுடைய மேடையில் மிம்பர்ல 3 படி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மிம்பர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறினார்கள். ஒவ்வொரு படியா ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன நீங்க ஆமீன் சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து என்னிடத்துல நான் சொல்வதற்கு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் திருப்பி ஆமீன் சொன்னேன். என்ன சொன்னேன்? அதுல ஒன்னா சொல்லி தருகிறார்கள், யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு வைக்காம பாவ மன்னிப்பு தேடாமல் நரகத்துக்கு போறாங்களா இல்லையா, இவர்கள் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாக்கப்படுவார்கள், தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெற்றோர்கள் கிடைக்கப்பட்ட பெற்றோர் இருக்கிறாங்களே அதுல 2 பேரோ அல்லது ஒருவரோ முதிய வயதை அடைந்தவர்கள் அவர்களை விரட்டிவிடக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கக்கூடியவர்களே, அப்படி உண்டாக்குறாங்களே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகட்டும் என்று அவர் சொன்னார். நான் ஆமீன் சொன்னேன்.
மூணாவதா சொன்னாங்க, என்னுடைய பெயர் சொல்லப்பட்ட பிறகு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்பட்ட பிறகு அவர்கள் மீது துஆ செய்யாமல் இருப்பது, அதாவது ஸலவாத் சொல்லாமல் இருப்பது, யாரெல்லாம் சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களும் நாசமாகட்டும் என்று அவர்கள் துஆ செய்தார்கள். நான் ஆமாம் என்று சொன்னேன். இதுதான் அந்த ஆமீன் சொன்னதுக்கான விளக்கம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள். அந்த 3 பேத்துல ஒரு ஆள் யாரு? ரமலான் மாசத்தை அடைந்தும் கூட துர்பாக்கியசாலியாக நோன்பு வைக்காமல், அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தாமல், பாவ மன்னிப்பு தேடாமல் இருக்கிறார்களே, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகட்டும் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் சொல்லி ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழல் யாருக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. பெரியவங்களா இருந்தாலும் சிறியவர்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அந்த மாதத்தினுடைய சிறப்பை அறிந்து வைக்கக்கூடிய இவ்வளவு சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்களா இல்லையா? அவருடைய சிறப்புகளையும் மாண்புகளையும் நோக்கத்தையும் கடமையையும் அல்லாஹ் சொல்லி தருகிறானா இல்லையா? அதையெல்லாம் நம்முடைய உள்ளத்துல வாங்கி கொண்டு வருகிற அந்த மாதத்தை நாம் சிறப்பித்தாக வேண்டும், கண்ணியப்படுத்தியாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் இறை நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்த நிலையில் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. வருஷம் எவ்வளவு வருஷம் ஃபுல்லா எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம். பல பேர் மது அருந்தி இருக்கலாம், சில பேர் ஏமாற்றி இருக்கலாம், பொய் பேசி இருக்கலாம், பல்வேறு பாவங்களை செய்திருக்கலாம். இதற்கான விமோச்சனம் எப்ப கிடைக்கிறது? நீங்க ரமலான் மாசத்துல அல்லாஹ்விடத்தில் நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பீர்களேயானால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட இருக்கிறது. அருள்மிகு ரமலான் உங்களிடத்தில் வர இருக்கிறது. அந்த மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் வரவேற்கின்ற நிலையில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அந்த கருத்தில் இவ்வளவு செய்திகளையும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அது மட்டும்தானா? ரமலானுடைய கடைசி 10 பாருங்க, சுப்ஹானல்லாஹ், வேற எந்த ஒரு மாதத்திலும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு சொல்லித்தரப்படவே இல்லை. ஹஜ்ஜுடைய மாதத்துல கூட இல்ல. அவ்வளவு சிறப்பு ரமலானுடைய கடைசி 10 ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதுல வரக்கூடிய ஒற்றைப்படையான இரவுகள்ல லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது. அந்த இரவானது திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி தருகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்ல இரவுல தான் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்று உமக்கு தெரியுமா நபியே? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாதங்களை விட சிறந்தது. இது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறான், நமக்கு சொல்லித் தருகிறான். அது 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த ஒரு இரவு தான் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவு அந்த மாதத்தில் இருக்கிறது. நீங்கள் அடைய வேண்டாமா? அந்த மாதத்துல அந்த இரவுல தான் வானவர்கள் இறங்குகிறார்கள். ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் இறங்குகிறார். எதற்காக இறங்குறாங்க? அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்கள் கட்டளைகளையும் அந்த இரவில் பிரிக்கப்படுகிறது. அதை சுமந்து உலகத்துக்கு வருகிறார்கள். அது சுபுகுடைய நேரம் வரைக்கும் இருக்கிறது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த இரவுல ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறார்களோ, நன்மை எதிர்பார்த்து இறை நம்பிக்கையோடு வணங்குகிறார்களோ முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தினுடைய சிறப்பு, கடைசி ஒற்றைப்படையாக இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ருடைய சிறப்பு, அதில் இருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தருகிறார்கள். அப்ப அந்த மாதத்தை நாம் அடைய இருக்கக்கூடிய நாம இப்போதே அதற்காக வேண்டி நம்மை நாம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் மாசத்துல என்னால் நோன்பு வைக்க முடியாது, ரமலான் மாசத்துல எனக்கு நிறைய வேலை பளு இருக்கிறது என்றெல்லாம் காரணத்தை சொல்லிக்கொண்டு அந்த முழுமையான அந்த அருளை அடையக்கூடிய வாய்ப்பை நம்மை நாமே நழுவிடக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்துவிடக்கூடாது. ஒரு வருஷத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், 1 மாசம் 2 மாசம் பள்ளிக்கூடம் லீவ் விட்டு சொன்னா பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு 15 நாள் ஒதுக்கி எத்தனையோ ஒரு வெக்கேஷன் அழைச்சு கொண்டு போறாங்க. ஏன்? பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும். எவ்வளவு சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பிள்ளைகளுக்கு தானே, மனைவிக்கு தானே என்று சொல்லி 15 நாள் லீவ் விடுவது என்ன, 1 மாசம் வேலைகளை கவனிக்காமல் இருப்பது என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் 2 மாசம் 3 மாசம் லீவ் போட்டு சொந்த ஊருக்கு வருகிறார்கள். அப்ப எதுக்கு வர்றாங்க? தாங்க சும்மா நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், குடும்ப குட்டியோட இருக்கணும் என்று நினைக்கிறார்களா இல்லையா? அதே போல வருஷத்து 11 மாசம் உழைச்சாலும் இந்த 1 மாசமானது உழைப்பையாவது நீங்க குறைச்சுக்கிறீங்க. உழைப்பை குறைத்து கொண்டு இந்த 1 மாசம் நோன்பு வைப்பதற்கு ஏற்றவாறு
நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த ஏராளமான நன்மைகளை அறிந்து கொள்வதோடு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அதற்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்துக்கு நாம் செல்வோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இதுதான் ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள்ல சுருக்கமாக நான் உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு மேல ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது, தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சிறப்புகளையும் சட்டங்களையும் வரக்கூடிய ஜுமாவிலும் பார்ப்போம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய சிறப்பை பற்றி முதல் முறையில் உங்களுக்கு சொன்னேன், சுருக்கமான முறையில். ரமலான் வருவதற்கு இன்னும் 10-20 நாள் இருக்கிற போது ஏன் இப்பவே ரமலானுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சிலருக்கு கூட என்ன இருக்கும். ஏன் நம்ம அந்த விஷயத்தை முன்கூட்டி எடுத்து சொன்னோம் என்று சொன்னால், ஷாபான் மாசத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஷாபான் மாசம், இது நடப்பு ஷாபான் மாசம். இந்த மாசத்துக்கு என்ன சிறப்பு? இந்த மாசத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருப்பதாகவும், இந்த மாசத்திலே வரக்கூடிய 15வது இரவில் செய்யக்கூடிய நல்லறங்களின் காரணமாக மன்னிக்கப்படுவோம் என்பதாகவும், இந்த மாதத்தில் ஷாபான் 15ஆம் இரவுல தான் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்பதாகவும்